எங்கேருந்து வரீங்க நீங்கள்? கல்முனையிலேருந்து வராங்களா? என்னத்துக்கு வந்து நீங்கள்? மீன் பண்டு. இங்கே மீன் பண்டு வந்து காரணம் என்ன? டிக்டாக் நீங்கள் அஞ்சல் டிக்டாக்ல பார்த்தேன். நல்ல மீன் வடிவாக இருக்கு, சாப்பிட ஆசையாக இருக்கு. வடிவாக இருக்கு, சாப்பிட ஆசையாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த உங்களை போல வயசுள்ள ஆக்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல மீன் சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல மீன் சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சராபத் பிஷைங்களை வந்து வேணுங்க. இந்த மீனை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிங்க. உங்களுக்கு இந்த மீன் எப்படி விளங்க இப்படி பிடிச்சிக்கோங்க. நான் பிடிச்சா தான் இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஆப்பம் வலை இது இல்லையான்னு பார்க்கணும், ஃபிலமாக பிடிச்சிக்கணும். சரியா? மீன் எப்படி இருக்குது? நல்ல பாரமாக இருக்குது. அவருக்கு பிடிச்சி வச்சுக்க வளையாமலுக்கு இருக்கு. சரியானே? வளைஞ்சாக்கா ஆசி தேவையில்லை. வளையில தானே பிடிச்ச மாதிரி இருக்குது. மாஷால்லான்னு தம்பிக்குது, பாரிக்குது. தம்பி சரியில்லை மர பதில கேட்போம் பிடிச்சி வச்சுக்கிட்டார். அப்போ உங்களுக்கு இந்த மீன் எப்படி இருக்குது? பார்க்க பெரிய மீன் வடிவாக இருக்குது. சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாஷால்லான்னு நீங்கள் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லலைன்னா அந்த வீடியோ பார்க்கறதை நான் குறைச்சி மீனை வீடியோவில் பார்த்து நல்லா சாப்பிட சொல்லணும். மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்ல இதாகும். அது நீங்கள் அஞ்சலணும். நீங்களும் இந்த சாப்பிடுவோம் ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ஃபோனில் வீடியோ பார்க்காம மீன் வீடியோ பார்த்து நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும். கண்ணெல்லாம் சில ஆக்களுக்கு ஃபோனில் பார்க்க தர ஃபுல்லில் கண்ணெல்லாம் பிரச்சனையாகும். மீனை சாப்பிட வச்சுனா சரி, அதுதான் உங்களை மீன் கண்ணை தந்திருக்கேன். சரிதானே? கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கு. சரிதானே? உங்களோட அம்மாவிய சின்ன நிறைவேற போகுது. நீங்கள் நல்லா பேசிட்டே. சரியா? வேறு என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? அவ்வளோதான். சரி, ஓகே.